ஜெயண்ட். ஆமாம், அசுரனா என்ன ஜெயண்ட்டுன்னா தெரியாது. அதுக்குன்னு நீங்கள் ரெண்டு ஜெயன்ட்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு பேய் தான் வச்சிங்க. இந்த திரைப்படத்தை அழிக்க வந்த பேய் தான் வச்சுக்கிட்டா கூட டார்க் ஜெயண்ட். ஆமாம், இதில் நம்ம பாக்யராஜ், சோனியா அகர்வால், லிவிங்ஸ்டனு, மதன்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் கதை என்னங்க, ஒரு ஒரு அப்பா அம்மா இல்லாத குடும்பம். ஒரு பெண்ணை அவருடைய அண்ணன் அண்ணி வந்து தான் பராமரிக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு இந்த அனுமாசிய பணங்காசெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்கலன்னு நம்ம மதன்குமார் ரொம்ப வேண்டிக்கிறாரு. அவருக்கு உங்கள் நல்லது நடக்கும் போது, குறிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய உயிர் வரப்போகுது, நல்லது நடக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒன்று நல்லது நடக்கிறப்போ நீ பலி கொடுக்கணும். எதை? உன் வீட்டில் தோன்றக்கூடிய ஒரு சிசுவை பலி கொடுக்கணுங்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு தொலைபேசி, ஒரு அழைப்பு வருது. எங்கன்னா, உங்களுக்கு சொத்து பத்து நிறைய இருக்குது, உங்கள் தாத்தா சாக கிடக்கிறாரு, நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போங்க, இல்லை பார்த்துட்டு போங்க, பிரிச்சுக்கிட்டு போங்கங்கிற மாதிரி தகவல் வருது. ஓகேவா? இப்போ என்னாச்சு, யார் இந்த அண்ணன் தங்கை அந்த அண்ணனோட மனைவியோட போகிறாங்க. அங்கே போனோன்னா எந்த தாத்தான்னு சொல்கிறாங்களோ அப்படி ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆனால் இழுத்துக்கிட்டு கிடக்கிறார். இது ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லருங்கிற சஸ்பென்ஸாக த்ரில்லராக பேய் படமா அப்படிங்கிறது ஒரு அதான். அது வந்து ரொம்ப திரைக்கதையில் ரொம்ப அழகாக காரண காரியங்களோடு விளக்கியிருக்காங்க. என்ன நம்ம ஏன்பா அங்கே போனார் இங்கே போனார்னு கேட்டுக்கிட்டு நம்ம சிந்தனை செல்வங்கள் எல்லாம் சொல்லும்போது அவர்களெலாம் இடம் கொடுக்காம நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னாச்சுன்னா, இந்த காவல்துறை வந்து அந்த கண்டுபிடிக்க வரும்பொழுது என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுகிறது. அந்த பெண்ணு தனி பெண்ணு இருக்கிறார்ல, அந்த தங்கச்சிக்கார பொண்ணு இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு ஒரு காதலன். அவன் ஒரு காமெடிக்கு வேணுங்கன்னு நல்ல தேர்வாக தெளிவாக என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும்போது தான் இப்போ உட்காந்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிற காமெடியாக என்ன செய்யணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. இதில் எப்போதுமே சஸ்பென்ஸு த்ரில்லர்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்னாச்சுனாக்கா, இந்த பிஜிஎம் வந்து ரொம்ப பிடல் எடுக்கும். அதை நல்லா நிதானித்து உள்வாங்கிட்டாச்சுன்னு வச்சிங்க, அந்த எஃபெக்ட்ஸு, அந்த இருட்டு, அந்த காட்டுப்பகுதி, அந்த கிராம பகுதின்னு வரும்பொழுது அந்த இயற்கை எழில வந்து அழகாக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேமராமேன் பின்னி இருக்கிறாரு. ரெண்டாவது, கேமராமேனோ இசையமைப்பாளரோ அடித்து நவுத்துறாங்க. திரும்பாத அளவுக்கு டேபிள் டிப்புன்னு சொல்லுவோம்ல, அதாவது சேர் டிப்புன்னு சொல்லுவோம். அந்த சீட்டு முனையிலே வச்சுட்டு என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு திரைப்படம் இருக்குது. குழந்தைகளுக்கு முந்தையெல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி இதில் வரும், ஓடிடியில் வரும், அல்லது வந்து டிவியில் வரும். இது வந்து தியேட்டருக்கில் சுற்றிலையும் இந்த பக்கம் டால்பி அந்த டிடிஎஸ்லாம் போகும்போது இந்த பக்கம் ஒரு 10 சவுண்டு இருந்தாலும் வரும்போது இந்த எஃபெக்ட் வந்து க்ளீனாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால இது குடும்பத்தோட, பிள்ளைகளோட, குடும்பம், பிள்ளைகள், நண்பர்கள், உறவினரோடு பார்க்கக்கூடிய ஒரு நியாயமுள்ள ஒரு திரைப்படம்னாக்கா இந்த டார்க் ஜெயண்ட். இப்போ குடும்பத்தோடு பார்க்கலாம்.